Hello my dear subscriber and viewers, welcome back to my channel. ஸோ எல்லா டாப்பிக்கும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தமிழ்லேயே ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது போடுற எல்லா டாபிக்ஸுக்குமே A2 ஜெர்மனுடைய கோத்தி இன்ஸ்டிடியூட்டோடைய சிலபஸ்ஸு A2 நம்ம பார்த்துட்ருக்கோம். A2 உடைய கிராமர் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, A1 வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ A1உடைய சில கிராமர்ஸ் வந்து A2லேயும் கவர் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஜெனிட்டிவ் கேசஸ். ஸோ இன்றைக்கி ஜெனிட்டிவ் வித் எஸ், ஸோ ஜெனிட்டிவ் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எதில் எஸ் போடணும், எதில் எஸ் போடக்கூடாது லாஸ்ட்டாக அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி நிறைய எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். செலக்ட் ஆல்னு கொடுத்தீங்கன்னா என்னுடைய ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நம்ம இன்றைக்கி ஜெனிட்டிவ் வந்து நேமில் ஜெனிட்டிவில் எஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எஸ் எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, ஜெனிட்டிவை நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் தி ஸ்வெஸ்டர் ஃபோன் யூலியாஸ், அதாவது இந்த ஸ்வெஸ்டர் வந்து யூலியாஸோடைய சிஸ்டர் தான் வந்து இவங்க. ஓகே, தி ஸ்வெஸ்டர் வந்து யூலியாஸோடைய சிஸ்டர். ரெண்டாவது எக்ஸாம்பிளில் ஃப்ராய்ண்டின் வந்து யோனாஸோடைய ஃப்ராய்ண்டின். ஓகே, ஸோ அது மாதிரி இவங்களுடைய ஃப்ராய்ண்டின், இவங்களுடைய சிஸ்டர், அவங்களுடைய பேகு, அவங்களுடைய புக்கு, ஸோ அவங்களுடைய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ நம்ம இங்கிலீஷில் என்ன பண்ணுவோம், ஜெயாஸ் சிஸ்டர், ஜெயாஸ் புக்கு அப்படின்னு நம்ம எஸ் போட்டு நம்ம பேசுவோம். ஆனால் இதில் நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஓகே, சப்போஸ் நம்மளோட லாஸ்ட்டு லெட்டர் வந்து ஜெர்மனில் ஏதாவது ஒரு பேரில் லாஸ்ட்டு லெட்டர் எஸ்ஸில் வரல அப்படின்னாக்கா நம்ம டைரெக்டாக எஸ் சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபோன் யூலியாஸ் அப்படின்னா யூலியாஸ் சிஸ்டர், எஸ் மட்டும் கடைசியாக ஆட் பண்ணிக்கணும், யூலியாஸ் சிஸ்டர். ஓகே, கடைசியாக வந்து நம்மளுக்கு கடைசியாக எஸ் வரலன்னா என்ன பண்ணுவோம், கடைசியாக எஸ்ஸை போட்டுட்டு யூலியாஸ் சிஸ்டர் அப்படின்னு போடுவோம். நம்மளுடைய பேர்லேயே எஸ் ஆல்ரெடி இருக்குது, லாஸ்ட் லெட்டர் வந்து எஸ் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னாக்கா நம்ம எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் இந்த சிம்பிள் மட்டும் ஆட் பண்ணுவோம். ஓகே, இப்போனா எந்தெந்த வார்த்தை எண்டிங்கில் வந்து லாஸ்ட் லெட்டர், இந்த லெட்டர், எக்ஸ் லெட்டர், ஜி லெட்டர், அதுக்கப்புறம் எஸ் நார்மல் எஸ் லெட்டர், இந்த லெட்டர்லாம் ஆல்ரெடி நம்மளுடைய பேர்லேயோ நம்மளுடைய ஏதாவது ஒரு இதில் லாஸ்ட் லெட்டர் இந்தந்த லெட்டர்ஸில் எண்ட் ஆச்சுனாக்கா நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், இந்த சிம்பிள் மட்டும் ஆட் பண்ணால் போதும். எக்ஸாம்பிள் ஃப்ரௌ வைஸ். ஸோ ஃப்ரௌ வைஸ்ன்றது ஒரு பேர். ஸோ அந்த லாஸ்ட் லெட்டர் வந்து நம்ம இதிலையே வந்து முடிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த வைஸ் இதிலே முடிஞ்சிருக்கிறதுனால நம்ம எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த அப்போஸ்ட்ரோஃப் மட்டும் போட்டுருவோம், இந்த சிம்பிள் மட்டும் போட்டால் போதும். ஓகே, வைஸ் குலிகின், ஃப்ரௌ வைஸ் குலிகின். ஓகே, யோனாஸ் இது இருக்கு பாருங்க, யோனாஸ் ஃப்ராய்ண்டின், யோனாஸோடைய ஃப்ரெண்டுன்னு அர்த்தம், யோனாஸ் ஃப்ராய்ண்டின், யோனாவோடைய ஃப்ரெண்டு. ஸோ இந்த மாதிரியும் சொல்லலாம். இப்படி சொன்னாக்கா இது ஜெனிட்டிவ். அப்படி நார்மலாக நம்ம சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம், தி ஃப்ராய்ண்டின் யோன், தி ஃப்ராய்ண்டின் ஃபோன் யோனாஸ். ஓகே, ஏதாவது ஒரு பேர் வச்சு அந்த பேரில் நம்ம வந்து ஜெனிட்டிவ் ஃபார்ம் பண்ணாதான் நம்ம இந்த மாடலில் சொல்லணும். பேர் இல்லாமல் நம்ம பேசணும் அப்படின்னாக்கா ஃபோன் யூஸ் பண்ணி தான் நம்ம பேசணும். ஓகே, எக்ஸாம்பிள் நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது கோத்தி புக்கோடைய ப்ராக்டிஸ் புக்கோடைய தான் இது. இதில் நம்ம தி மூட்டர் ஃபோன் மியா. ஸோ இதில் வந்து நேம் தான் இருக்குது. அப்போ நேம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், ஜெனிட்டிவ் ஃபார்மில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ லாஸ்ட் லெட்டர் எஸ் இல்லை, அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா எஸ் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, ஸோ மியாஸ், மியா போட்டு எஸ் போட்டு மியாஸ் மோட்டர் அப்படின்னா மியாவோடைய மோட்டர், மியாஸோடைய மதர்ன்னு அர்த்தம். ஸோ தி மூட்டர் ஃபோன் மியாஸை வந்து நம்ம எப்படி ஜெனிட்டிவில் எழுதணும், ஸோ லாஸ்ட் லெட்டரு நம்ம கொடுத்த அந்த 4 லெட்டர் இருக்கான்னு பார்க்கணும். 4 லெட்டர் இல்லைன்னா நம்ம எஸ் ஆட் பண்ணணும். ஸோ 4 லெட்டர் இருந்துச்சுன்னா எஸ் ஆட் பண்ணாமல் சிம்பிள் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ மியான்ற ஒரு நேமில் எஸ்ஸு கிடையாது,
இசட் கிடையாது, அந்த உம்லவுட் இசட் எஸ் வந்து கிடையாது. ஸோ இதெல்லாம் இல்லாதனால எஸ்ஸும் கிடையாதனால நம்ம மேனுவலாக எஸ்ஸை ஆட் பண்ணி மியாஸ் மதர் மியாஸ் மூட்டை அப்படின்னு போடணும். ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிளில் ஃபெலிக்ஸ்ன்னு இருக்கு. அப்போ எஸ் ஆல்ரெடி எக்ஸ் ஆல்ரெடி இங்கே இருக்குது. அப்போ நம்ம எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, எஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ என்னென்ன லெட்டர்லாம் நம்ம பார்த்தோம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இசட், எக்ஸ், இசட், எஸ்ஸு, நார்மல் எஸ்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம எண்டிங் லெட்டர் முடிஞ்சிச்சுனாக்கா நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம், சிம்பிள் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இந்த சிம்பிளை மட்டும் ஆட் பண்ணால் போதும். சப்போஸ் இது இல்லைன்னா, இந்த 4 லெட்டர்ஸு எண்டிங்கில் முடியலனா தான் நம்ம எஸ் ஆட் பண்ணணும், சிம்பிள் ஆட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இந்த லெட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க முடியும். ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிளில் தேர் பெருஃப் ஃபோன் ஃபெலிக்ஸ் பெருஃப் அப்படின்னு போடணும். ஸோ இதில் ஆல்ரெடி எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஒன்றுமே ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த சிம்பிளை மட்டும் ஆட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ நீங்களாக இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். தி கிண்டர் ஃபோன் நோயா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்க்கணும், அந்த 4 லெட்டர் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அந்த 4 லெட்டர் இல்லைனாக்கா, அந்த 4 லெட்டர் இல்லைன்னா தான் நம்ம எஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து லாஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது தஸ் அவுட்டோ ஃபோன் ஸ்ட்ரௌஸோடைய ஸ்ட்ரௌஸோடைய காருன்னு அர்த்தம். ஸோ ஆல்ரெடி இங்கே இந்த லெட்டர் இருக்கிறதுனால நம்ம எஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த சிம்பிளை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு தி கெஷ்விஸ்டர் ஃபோன் மோரிட்ஸ். ஸோ ஆல்ரெடி இங்கே இசட் இருக்கிறதுனால இந்த 4 லெட்டரில் இது ஒரு லெட்டர் இசட் இருக்கிறதுனால எஸ் யூஸ் பண்ணக்கூடாது, சிம்பிளை மட்டும் யூஸ் பண்ணணும். தி ரைசர் ஃபோன் யூரி. ஸோ இந்த இடத்துல அந்த 4 லெட்டர் எதுவுமே எண்ட் ஆகலை, அதனால நம்ம இதில் என்ன பண்ணுவோம், சிம்பிள் யூஸ் பண்ணாமல் எஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள், ஜெனிட்டிவோடைய இதுதான் ஃபார்மு. ஸோ நம்ம இதில் ஆன்சர் பார்க்கலாம், நம்ம பண்ணியிருக்கிறது கரெக்டானு பார்க்கலாம். ஸோ சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். ஓகே, சிம்பிள் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுலேயும் சிம்பிள் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுலேயும் சிம்பிள் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன்னா லாஸ்ட் லெட்டர் அந்த 4 லெட்டர் இருக்கிறதுனால இதில் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும். மீதி இருக்கிற லெட்டர்லாம் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, எஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நொயாஸ் கிண்டர், இதில் யூரி ஸ்கின் ரைசர். ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிராமர் டாப்பிக்கு A2லேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.